بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. வணங்குவோருக்கு வாழ்வளிப்பதோடு தன்னை மறுக்கின்ற கூட்டத்திற்கும் மறக்காமல் உணவளித்து தான் ஒரு அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோன் என்பதை தினமும் பறைசாற்றி கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஹிரா குகை முதல் அரஃபா மைதானம் வரை எனும் தலைப்பின் கீழ் வரலாற்றினுடைய முக்கியத்துவம் குறித்தும் வரலாறுகளினால் உள்ளங்கள் பண்படும் பலப்படும் என்பது பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பேற்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் வாழ்ந்தார், தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் ஒரு பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் எது மாதிரியான அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார், அந்த மக்கள் எல்லாம் எப்பேற்பட்ட அறியாமைகளில் இருந்தார்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறப்பு குறித்து ஒரு சில செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பிறப்பின் பெயரால் ஏராளமான கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்துகிறோம் என்ற பெயரில் ஏராளமான அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்போவுமே ரபியுல் அவ்வல் மாதம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே மௌலூதுங்கிற பேர்ல பல பள்ளிவாசல்கள்லையும் பல வீடுகள்லையும் பரக்கத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாவை புகழ்கிறோம் என்ற பெயரில் ஏராளமான கப்சாக்களை பிறப்பின் பெயரால் சில கதைகளை உள்ளடக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில ரசூலுல்லாவுடைய பிறப்பு குறித்து பல செய்திகள் இருந்தாலும் ஆதாரபூர்வமான செய்திகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆத்தென்டிக்கா பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரா ஆனதற்கு பிற்பாடு ரசூலுல்லாவுடைய அந்த நடைமுறை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய திருமணங்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் குறித்த செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பல் துலக்கினார்கள், எப்படி ஒழு செய்தார்கள், எப்படி தொழுதார்கள், இப்படி அனைத்து விதமான செய்திகளும் 100% பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக ஆவதற்கு முன்னாடி அவர் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சில ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க, என்னுடைய வழித்தோன்றல்கள்ல நீ தூதரை ஏற்படுத்தியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி செஞ்ச பிரார்த்தனைக்கு இணங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவர்களுடைய வழித்தோன்றல்கள்ல தான் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனான். அந்த வகையில முஸ்லிம்ல 4573வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள்ல அல்லாஹ் கினானா அப்படிங்கிற ஒரு நபியை தேர்வு செய்யறான். அந்த கினானாவுடைய வழித்தோன்றல்ல பாத்தீங்கன்னா அதற்கடுத்து அல்லாஹ் யார தேர்வு செய்யறான்னா குறைஷியர்களை தேர்வு செய்யறான். அந்த குறைஷியர்களுடைய வழித்தோன்றல்கள்ல பனு ஹாஷிம் அப்படிங்கிற குலத்தார தேர்வு செய்யறான். அந்த பனு ஹாஷிம் குலத்தார்களுடைய வழியா வந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் பாத்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி பல செய்திகளை சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல இருந்து அடுத்து வந்த நபி அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பலவீனமான செய்திகள் இருக்குது. ஆனா முஸ்லிம்ல அடங்கியுள்ள ஆதாரபூர்வமான செய்தி பாத்தீங்கன்னா இதுதான். பனு ஹாஷிம் குலத்துல இருந்து கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. அதே போல பாத்தீங்கன்னா இறுதியா அனுப்பப்பட்ட நபி இன்னொரு இடத்துல சல்மான் ஃபாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார், ஈசா நபியை அல்லாஹ் அனுப்புறான்.
ஈசா நபிக்கு அடுத்து அனுப்பப்பட்ட நபி யாருன்னா நம்முடைய முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கு ஆதாரபூர்வமான செய்தியே இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சித்தும் யாத்தி சனத்தின், ஈசா நபிக்கும் முகமது நபிக்கும் ஏறத்தாழ 600 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இந்த ஹிஜ்ரி ஆண்ட கணக்கு வச்சு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது உமர் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் உருவாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஆண்டு கணக்கெல்லாம் கிடையாது. அரபியர்கள் எப்படி ஆண்ட கணக்கு செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருந்ததுன்னு வைங்களேன், அதை வச்சு பேசுவாங்க. உதாரணத்துக்கு 2004 சுனாமி வந்தது. இங்க உள்ள பல உறவினர்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல ஒரு திருமணத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம், லாரியில போயிட்டு வந்தோம், அப்பதான் சுனாமி ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்வை வச்சு நம்ம அழகா கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த ஆண்டை எப்படி கணக்குல எடுத்துக்கிட்டாங்கன்னா, யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க அரபியர்களுடைய வழக்கத்துல. இப்ப நம்ம ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்றோம், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி உருவாக்குனது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனதுல இருந்து ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யானை ஆண்டுன்னு தான் இருக்கும். யானை ஆண்டுங்கிறத ஏன் சொல்றாங்க? காபாவை தாக்குதல் நடத்தணும், காபாவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யமன் தேசத்துல இருந்து அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், ஒரு அரசன் என்ன பண்றான், யானை படைகளோட வரான். யானை படைகளோட காபாவை தரமட்டமாக்கணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு வரான். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவர்களை அபாபில் என்று சொல்லப்படக்கூடிய பறவைகள் மூலமா துரத்தி அடிக்கிறான். எப்படி துரத்தி அடிக்கிறானா, அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயே சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உமது இறைவன் எவ்வாறு ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தலலில், அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா? அவர்களுக்கு எதிராக பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். அந்த பறவைகள் என்ன செஞ்சுச்சுன்னா, சின்ன சின்ன எரிக்கற்களை மேல போட்டுச்சு. சின்ன சின்ன பறவைகள் தான். அந்த பறவைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன எரிக்கற்களை அந்த யானை படைகள் மீது போட்ட உடனே அந்த யானை படைகள் எல்லாம் எப்படி ஆச்சுங்கிறத அல்லாஹ் சொல்றான். சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அந்த பறவைகள் வீசிய உடனே அவர்கள் எல்லாம் மெல்லப்பட்ட வைக்கோல்கள் போல ஆகிவிட்டார்கள். யானைப்படை, ஒட்டுமொத்த யானைப்படையும் அல்லாஹ் நாடுனா எதை வேணாலும் செய்வாள். அப்படிப்பட்ட யானைப்படை வருதுன்னா அதற்கு தகுந்த மாதிரி பலம் நம்ம கிட்ட இருக்கணும், அது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, ஒரு உயிரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டானா, அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், யானையை விட தோற்றத்துல சிறிதா இருக்கக்கூடிய பறவையை வச்சு யானைப்படையை விரட்டி அடிக்கிறான். எல்லாம் மெல்லப்பட்ட வைக்கோல்களை போல அழிந்து போயின அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த ஒரு நிகழ்வை வச்சு அரபியர்கள் என்ன செய்வாங்க, அந்த யானை ஆண்டுலதான், அந்த ஒரு நிகழ்வு நடந்த ஆண்டுலதான் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் அப்படிங்கிற செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி இடம்பெறும். அப்ப அதை வச்சு கணக்கு பண்ணும்போது இப்ப உள்ள ஹிஜ்ரி ஆண்டு 1446 வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 53வது வயசுலதான் ஹிஜ்ரத்து போறாங்க. அதை வச்சு கூட்டணும்னு வைங்களேன், 1499, ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு ஒரு வருஷம் கம்மி. அதை வச்சு கணக்கு எடுத்தோம்னா கிபி 571ஆம் ஆண்டுலதான், அதாவது ஈசா நபி பிறந்ததற்கு பிறகு 571ஆம் ஆண்டுல அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதே போல ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம், அதை பொறுத்த வரையும் பல ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு. ரபியுல் அவ்வல் மாசத்துலதான் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதே போல ரசூலுல்லாஹ் பிறந்த தேதி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல பிறை 10, 11, இதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா பல ஆசிரியர்கள் ஒத்துக்கொண்ட கருத்து என்னன்னா, பிறை 12ல தான் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யானை ஆண்டுல பிறக்கிறாங்க, கிபி 571, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ல பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்களா ஆதாரபூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த கிழமை இருக்குதுல, அதை பொறுத்த வரையும் அல்லாஹுடைய தூதரை அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல அன் ஸௌமி இஸ்னைன், அல்லாஹுடைய தூதரை திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க.
அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஃபீஹி உலித்து வ ஃபீஹி உன்சில அலைய, தாராளமா நோன்பு வைப்பா, ஏன்னா அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், அந்த நாள்ல தான் அல்லாஹ் எனக்கு வஹியை இறக்கி என்ன நபியாவும் ஆக்குனா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரே வாய்மொழியா சொன்ன செய்தி ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கிபி 571 ரபியுல் அவ்வல் மாசத்துல பிறை 12 அதே போல அல்லாஹுடைய தூதர் வந்து திங்கக்கிழமையில தான் பிறந்தாங்க அப்படிங்கிற செய்திய இதன் மூலமா நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்துதான் அல்லாஹுடைய தூதருடைய பெயர்கள். இன்னைக்கு பொறுத்தவரையும் ரசூலுல்லாவுடைய பெயர்களை பொறுத்தவரையும் நமக்கு தெரிஞ்ச பெயர் என்ன? ஆண்கள்ல யாராவது சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதருக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் என்னங்கிறத சொல்லுங்க. முஹம்மது, மாஹி, அஹமது, இல்ல அதெல்லாம் பட்டம், ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். ரசூலுல்லாஹ்க்கு பொறுத்தவரையும் 5 பெயர்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது முகமது கேள்விப்பட்டிருப்போம், அகமது கேள்விப்பட்டிருப்போம். சகோதரர் இடத்துல பேசும்போது சொன்னனால அவர் இன்னொரு பேரையும் சேர்த்து சொல்லிட்டார். மாஹிங்கிற பேர் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கு. இதுவரையும் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. நமக்கு மாஹின்னாலே கிரிக்கெட் வீரர் ஞாபகம் வருவாங்க. ஆனா ரசூலுல்லாவுக்கு மாஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் இருந்தது. அதே போல இன்னும் ரசூலுல்லா சொல்றாங்க, இன்னும் என்னென்ன பேர் இருந்துச்சுன்னா, அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. முகமது என்று எனக்கு ஒரு பெயர் இருக்கு, முகமது என்ற பெயருக்கு புகழப்பட்டவர் என்று அர்த்தம். அகமது என்ற பெயருக்கு அதிகமா புகழக்கூடியவர், புகழப்பட்டவர்னா ரசூலுல்லாவுடைய புகழ அல்லாஹ் உலகத்துல மேலோங்க செஞ்சுட்டான். அதை வச்சு அல்லாவே திருமறை குரான்ல சொல்றான். திருமறை குரான்ல மொத்தம் 4 இடத்துல அல்லாஹ் முகமதுங்கிற பெயரை வந்து யூஸ் பண்றான். என்னென்ன அத்தியாயம் எடுத்து பார்த்தோம்னா, 40வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 3வது அத்தியாயம் 144வது வசனத்துல சொல்றான், 48வது அத்தியாயம் 29வது வசனத்துல சொல்றான். அதே போல 47வது அத்தியாயம் 2வது வசனத்துல திருமறை குரான்ல 4 இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா முகம்மதுங்கிற பெயரை வந்து யூஸ் பண்றான். இந்த அகமதுங்கிற பெயரை வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூஸ் பண்றாங்க. அது எத்தனாவது அத்தியாயம் பார்த்தோம்னா 61வது அத்தியாயம் 6வது வசனத்துல ஈசா நபி சொல்றாங்க. ஈசா நபி பேசக்கூடிய செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல வச்சிருக்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி அகமது என்ற ஒரு நபி வருவார், அவரை உண்மைப்படுத்துவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈசா நபி சொன்ன செய்தியை வந்து அல்லாஹ் திருமறை குரான்ல பதிவு செஞ்சிருக்கிறான். அப்போ முகமது அகமது என்ற பெயர் வந்து திருமறை குரான்லயே அல்லாஹுவால் சொல்லப்பட்டிருக்குது. மீதி உள்ள பெயர்களை வந்து ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து மாஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் இருக்கு. மாஹிக்கு என்ன அர்த்தம்னா அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இறை மறுப்பை சிறுக்கை அழிக்க வந்தவங்கிறனால எனக்கு மாஹி அழிக்கக்கூடியவன் என்ற ஒரு பெயரும் இருக்கு. அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாஷிர் ஒன்று திரட்டக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் எனக்கு இருக்குது. நாளை மறுமை நாள்ல என்னுடைய தலைமையின் கீழ் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள், அதனால ஹாஷிர் என்ற ஒரு பெயரும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இறுதியா 5வதா உள்ள பேர் என்னன்னா ஆக்கிப். ஆக்கிப்ங்கிற பேரு எனக்கு இருக்குது, கடைசியானவன். அதாவது நபிமார்கள்ல கடைசியா அனுப்பப்பட்டவன் நான் தான், அதனால ஆக்கிப் கடைசியானவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயரும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 பெயர்கள் வந்து ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு. 2 பெயர்கள் திருமறை குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மீதி 3 பெயர்களை அல்லாஹுடைய தூதரே சொல்லக்கூடிய செய்தி புகாரில அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3532வது செய்தியா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் விஷயத்துல நீங்க பெரும்பான்மையான நபர்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, நபிக்கு தாயா இருந்திருக்கிறாங்க, நபிக்கு அப்பாவா இருந்திருக்கிறாங்க, நபியை வளர்த்துனவரா இருந்திருக்கிறாங்க, பாட்டனாரா இருந்திருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் சுவனத்துலதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது, அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, அனாதையா இருக்கக்கூடிய நிலையில நாம் உங்களை அரவணைக்கவில்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் வயிற்றுல இருக்கும் பொழுதே, ஆமினா அம்மையாருடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே தகப்பனை இழந்துடுறாரு. தகப்பன் அப்துல்லா அவரை இழந்துடுறாரு. அதற்கடுத்து பிறந்ததற்கு பிற்பாடு 6 வயசுல தாயார் ஆமினாவை இழந்துடுறாங்க. அதற்கடுத்து யாரு வளர்க்குறாங்கன்னா பாட்டனார் அப்துல் முத்தலிப் வளர்க்குறாங்க. அவரும் கொஞ்ச காலத்துல மௌத்தாயிடுறாரு. அதற்கடுத்து யார் வளர்க்கிறாரு? பெரிய தகப்பனார்
அவங்க வந்து வளர்க்குறாங்க. அபு தாலிப் அவங்க தான் வளர்க்குறாங்க. அதற்கு அடுத்து ரசூல்லா வந்து பெரியவங்க ஆயிடுறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, இவங்களை வச்சுட்டு ரசூல்லாவுடைய அப்பா சொர்க்கத்துலதான் இருப்பாங்க, அம்மா சொர்க்கத்துலதான் இருப்பாங்க, உலகத்துக்கே அருள்குடையா அனுப்பப்பட்ட நபர் இவர்களுடைய வயிற்றுல இருந்து மகனா பிறந்திருக்கிறாருன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கற்பனை கதைகள் எல்லாம் இன்றைக்கு உள்ள விட்டுருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாவே தெளிவா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு நபி வந்து ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, ஐநா அபி, அல்லாஹ்வுடைய தூதர, என்னுடைய அப்பா இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் மவுத் ஆயிட்டாரு, சிறுக்கிலேயே மவுத் ஆயிட்டனால அந்த நபித்தோழர் வந்து ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, ஐநா அபி, அல்லாஹ்வுடைய தூதர, எங்க அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ரசூல்லா சொல்றாங்க, கால பின்னார், அவர் நரகத்துல இருக்கிறாருப்பா அப்படின்றாங்க. உடனே அவருக்கு தாங்க முடியல, என்னடா நம்ம அப்பா சிறுக்குல இருந்து மவுத் ஆயிட்டாங்க, இப்ப நரகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடயே நடந்து போறாங்க. போகும்பொழுது ரசூல்லா திரும்ப கூப்பிடுறாங்க, ஏப்ப இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரசூல்லா சொல்றாங்க, இன்ன அபி அபாக்க பின்னார், உங்க அப்பா நரகத்துல இருக்கிறாங்க, ஏன் தகப்பனாரும் நரகத்துலதான் கிடக்கிறாரு. அவங்களும் இஸ்லாத்தை பத்தி தெரியாம அறியாம இஸ்லாத்துல இல்லாம மௌத்தாயிட்டாங்க, சிறுக்குல மௌத்தாயிட்டாங்க, அதனால எங்க அப்பாவும் நரகத்துலதான்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறத பார்க்கும். அப்ப ரசூலுல்லாவுடைய வாய்மொழி கூற்ற என்ன, ரசூலுல்லாவுடைய மகன் தகப்பனா இருந்தாலுமே அவரும் இஸ்லாத்தை ஏற்கலன்னா நரகத்துலதான் இருப்பாரு அப்படிங்கிற செய்தி இதுல ஆணித்தரமா பதிவு செய்யப்படுது. அதுக்கடுத்தா ஆமினா அம்மையார் இருக்கிறாங்கல்ல, 6 வயசுல அவங்க மௌத்தாயிடுறாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய தூதரா ஆனதற்கு பிற்பாடு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, யாரெல்லாம் எங்க அம்மாவுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு எனக்கு அனுமதி குடியாள்லா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மறுத்தறான். அனுமதி கேட்கிறாங்க ரசூல்லா, அல்லாஹ் அனுமதியை மறுத்தறான். காரணம் என்ன, முகமதே அவங்க சிற்குல இறை மறுப்புல மௌத்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி பாவ மன்னிப்பு தேடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். உடனே ரசூல்லா கேட்கிறாங்க, யாரெல்லாம் அவருடைய கபரை சந்திக்கிறதுக்காக எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாவுடைய தாய் தந்தையா இருந்தாலுமே இஸ்லாத்தை ஏத்துக்கிடலன்னு சொன்னா அவர்களும் நரகத்துலதான், இஸ்லாத்தை ஏத்துக்காம மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது அப்படிங்கிற செய்திய அல்லாஹுடைய தூதர் ஆணித்தரமா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ரசூலுல்லாவுடைய பிறப்பின் பெயரால் சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதைகள் இருக்குது பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எந்த அளவுக்குன்னா, இந்த மௌலூது ஓதுறாங்கல்ல, ரபியுல் அவ்வல் மாசத்துல பாத்தீங்கன்னா இங்கே தெரியும், பள்ளிவாசல்கள்ல மௌலூது ஓதுவாங்க. பல வீடுகள்ல ஸ்பெஷலா குர்ஆன் ஓதக்கூடிய பசங்களை அழைச்சு மௌலூது ஓத வைப்பாங்க. என்ன காரணம்னா, அப்படி மௌலூது ஓதுனா நமக்கு பரக்கத்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. அந்த மௌலூதுல எப்பேற்பட்ட வரிகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆமினா அம்மையாருடைய வயிறே தெரியலையா. காரணம் என்னன்னா, அல்லாஹ் வந்து வயிறை பிளாட்டா வச்சிருந்தாங்க. அதாவது மாசமா இருந்தா வயிறு வெளியில தள்ளி இருக்கும்ல, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உள்ள வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்றதுங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வயிறை பிளாட்டா வச்சிருந்தான். என்ன காரணம், பொறாமைக்காரனுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஆமினா அம்மையாருடைய வயிறை வந்து பிளாட்டாவே வச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி மௌலூதுல இடம்பெறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன, ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது வெளியில வரும் பொழுது சஜிதா செஞ்ச நிலையிலே வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி அதுக்கடுத்து, அதுல முரண்பாடு எப்படி பாருங்க, பிறந்ததற்கு அப்புறம் தன்னுடைய மர்ம உறுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கையை வச்சு மறைச்சவர்களாக பிறந்தார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, சஜிதா செஞ்ச நிலையில பிறந்தார்கள். அதற்கு அடுத்தே வரியில மாறுது. எப்படி மாறுதுன்னா, தன்னுடைய மர்ம உறுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கையை வச்சு மறைச்சவர்களா பிறந்தார்கள். அதற்கடுத்து இன்னொரு செய்தி என்ன, ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது பிறந்த உடனே உலகத்துல உள்ள அத்தனை சிலைகளும் கற்சிலைகளும் என்ன ஆச்சுன்னா, பிறந்த உடனே ஒட்டுமொத்தமா எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை மேலோங்க செய்யறோங்கிற பேர்ல பல கப்சாக்களை கட்டுக்கதைகள் எல்லாம் உள்ள விட்டுருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தெளிவா கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்கன்னா, என் மீது யாரு வேண்டும் என்றே ஒரு செய்தியை இட்டுக்கட்டி சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய இடத்தை நரகத்துல முன்பதிவு செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரையும் பிறப்பின் சம்பந்தமா இந்த செய்திகள் ஆதாரபூர்வமான செய்திகள் ஒரு சிலது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்குது. அந்த நிகழ்வுகள்லாம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். ஆனா பிறப்பு சம்பந்தமா பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகள் பாத்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி வரக்கூடிய செய்திகள் எல்லாம்
ஆக மொத்தம் பலவீனமான செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆக இந்த செய்திகளை வச்சு அல்லாஹுடைய தூதருடைய பிறப்பு குறித்தும் அவர்களுடைய வளர்ந்த விதம் குறித்தும் நம்மால அறிய முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹுடைய தூதர் அந்த வளரும் நேரத்துல எப்பேற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்தார்கள், அவர்கள் முதல் திருமணம் எப்படி முடித்தார்கள், என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்கின்ற செய்திகளை வரக்கூடிய தினங்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.